சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் வச்சு தான் சூப் செய்யலான்னு இருக்கிறேங்க. வாங்க விஷயம்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் வந்து 4 எடுத்துக்கிறேங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேங்க, பெரிய குக்கராக, அதில் போட்டுக்கலாம். அதுக்கு இடையிலிங்க ஒரு மசாலா வச்சுக்கலாங்க. அது மிக்சி ஜார் எடுத்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்துங்க கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், ஆட்டுக்காலுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலையும் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்குங்க. சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் கலக்கி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் ஒரு 1/4 லிட்டர் வேணாலும் ஊற்றிக்கங்க. ஒரு மூடி போட்டு அடுப்பு வச்சிடலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறதுங்க. இது மாதிரி பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சூப்பு கொதிக்கிறப்போ தண்ணி வெளியில் வராமல் இருக்கும். அடுப்பு வந்து வரிசையாக வச்சுருக்கேன். இதில் ஆய் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெயிட் போயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டான, நான் திறக்கிறப்ப நல்லா மணமாக இருக்குது பாருங்க. லைட்டாக மல்லித்தலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அது ஆட்டுக்கால் சூப் தான் வச்சு கொடுப்பாங்க. ஆட்டுக்கால் சூப் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எலும்புக்கெல்லாம் நல்லா வலுவூட்டுங்க. நெஞ்செலும்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கெல்லாம். நான் சொன்ன முறையிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.